சார் நீங்க இந்த உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் 12 வாரத்துக்குள்ள இருதரப்பும் உடன்பட்டு செல்வதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கும் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க சார். அதாவது நம்ம தடை தான் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வழக்கை அழிக்கிறதுக்கான நகர்வு நடக்கும். அதாவது இங்கே உயர்நீதிமன்றத்தில் அதே கோரிக்கை வச்சுருந்தேன். இது ஏன்னா ஒன்றும் ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்கு தான். இது எல்லாருக்குமே தெரியும், கேட்குற பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதனால நானே தான் இந்த வழக்கை தொடுத்தேன் உயர்நீதிமன்றத்தில். இது ஏன்னா இது ஆங்கிலத்தில் டியூஷன்ஸ் இது ஒரு தொல்லை. இது 14-15 ஆண்டுகளாக இருக்கிறது ரொம்ப, அதனால தான் நானே தொடுத்தேன். அது நீங்கள் இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை விசாரித்தா அது முழுக்க போய் இந்த அவதூறுன்னு தான் முடியுது. இது ஒரு திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழி இழிவு தான் இருக்குது. இப்போ அதனால தான் இதை நம்ம அதுக்கு போனோம். இப்போ இந்த இடைக்கால தடையை நான் வரவேற்கிறேன். மறுபடி மேலதிகமாக நாங்கள் எப்படி நகரணுமோ சட்டப்படி அதனால் இல்லை சார், இருதரப்பும் உடன்பாடு காண்பதற்கு ஒரு 12 வாரம் கொடுத்துருக்குறாங்க. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா? இல்லை, இந்த உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? ஒன்றும் இல்லை. அதாவது அடிப்படையில் இதை 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு நீதிபதிகள் கோட் பண்ணுறாங்க. அதை வாய்ப்பு இருக்கான அதுக்கு வாய்ப்பு தேவையில்லை. அதை போய் பேசிட்டு வேண்டிய சார், குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது இந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் எல்லாம் உங்களுடைய மோசமான பொருட்கள்லாம் விட்டுறாங்க, சோரட்டிகளை விட்டுறாங்க. இவ்வளவுதான் பெரியாருங்கிறது இவ்வளவுதான். நீங்கள் ஏன் நம்ம அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்னா இவ்வளவுதான் பெரியாருடைய கோட்பாடு. சித்தாந்தம் இவ்வளவு எவ்வளோ அநாகரிகமாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இது எப்படின்னா அவருடைய கோட்பாடே திருமணமே பண்ணிக்காத. நான் சொல்லலை இதை. இப்போ நீங்கள் ஐயா வீரமணியே அதை சொல்லிட்டாங்க. பாசம் காட்டுறதுக்கு பிள்ளை வேணும்னா அதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பானா, கொண்டாடிட்டுப்பானா, தேவைன்னா போயிருந்தா அதுக்காக ஒரு சித்து சுமந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். திருமண உறவே இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் ஏமாற்றிட்டு எப்படி போகிறது, நீங்கள் திருமணம் பண்ணணும். இப்போ உங்கள் கோட்பாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களாலே அதை தாங்கிக்க முடியும். கற்புனே ஒன்று கிடையாதுங்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கற்பப்பையே வேண்டாம்ங்கிறாரு. நீங்கள் அது கற்பை அடிச்சுட்டாரு. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னு பாருங்க. அதே பெரியாரியவாதிகள் தான், பெரியாரிய பக்தர்கள் தான். திருப்பி என்ன நீங்கள் இது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கீங்க. அதான் அவர் தான் சொன்னார்னு சொல்கிறீங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ன்றீங்க. இதுக்கு சோரட்டி வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமாக ஆயிடுச்சு பாருங்க இந்த தத்துவம். அதை தான் நம்ம எதிர்க்கிறாங்க. சமீபத்தில் திராவிட கட்சிகள் மேலே தான் உங்களுடைய கோபம் இருக்குது. ஆனால் நேற்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மேலேயும் நீங்கள் மார்க்சிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் எப்படின்னா நீங்கள் அன்னைக்கு காம்ரேட்டாக இருந்தீங்க, இன்னைக்கு கார்பரேட்டாக மாறிட்டீங்க. நீங்கள் எந்த பொது பிரச்சனைக்கு களத்து நீங்கள் பேசணுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசியிருக்கணும். அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பேசியிருக்கணும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு பேசியிருக்கணும். தங்கச்சி ஸ்ரீமதி கொலைக்கு பேசியிருக்கணும். ஒரு 9ஆம் படிக்கிற பிள்ளையை ஒரு 4 ஆசிரியர்கள் சேர்ந்து அது வலுக்கட்டாயமாக உறவு வச்சு கற்பமாக்கிட்டதுக்கு பேசியிருக்கணும். 3 வயசு பிள்ளைய மயிலாடுதுறையில் ஒருத்தர் அது வன்புணர்வு செஞ்சு காயப்படுத்திட்டதை பேசியிருக்கணும். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 7-8 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சதை பேசியிருக்கணும். நாடங்கள் இந்த மாதத்தில் மட்டும் 26க்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும். எந்த பிரச்சனைக்கும் பேசாமல் இதில் பேசும்போது நீங்கள் நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேச முடியும்? ஒரு செயலாளர் எப்படி சொல்கிறது? ஐயா சண்முகத்து மேலே எங்களுக்கு மதிப்பு இருக்கு. வாச்சாத்தி அந்த வன்புணர்வுக்கெல்லாம் அவர் எதிர்த்து போராடினாருங்கிறது. நீங்கள் எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு படிக்க முடியாது, விசாரிக்கும். ஒருவேளை இது சொல்லப்பட்டது போயினா புகார் செலுத்தி அவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. அப்போ நீ விசாரிக்கவே இல்லாமல் நீ குற்றவாளிலாம் என்னை அவப்பேர் ஏற்படுத்தி என்னை இழிவை சுமத்தணுங்கிறத தவிர உன் நோக்கம் தப்ப. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இந்த நாடங்களும் நடக்கிற பாலியல் வன்புணர்வு இந்த சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சங்கம் போராட பிப்ரவரி 28 அறிவித்த போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராமல் வீட்டு சிறையில் எல்லாரையும் குறிப்பாக திண்டுக்கல்லில் எல்லாரையும் இருந்த முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ள சிறைப்படுத்தினதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? போராடவே அனுமதிக்கல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முதல்ல போராட்டத்தை அறிவித்து வள்ளுவர் கூடத்துக்கு அனுமதி தரலை. மீறி வரும்போது என்னை இறங்கும் போதே அப்படியே வண்டியில் இருந்து
என்னைய விடுங்க. அம்மா அந்த சௌமியா அன்புமணியை எவ்வளவு கோரமாக இழுத்துட்டு போய் அப்படி என்ன நீ ஏற்றி வண்டியில் ஒண்டி அதே மாதிரி அவங்க குஷ்பு அவர்கள் போராடும்போது ஆட்டு தொட்டியில் மலையில் அடைச்சது நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அதை வந்து போராடவே அனுமதி தராத அளவிற்கு அந்த இதில் நீங்கள் தீவிரம் காட்டினா அரசு குற்றவாளியாக தானே இருக்குது. அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற ஐயா நமக்கு வர்றதில்ல எதுவும் உங்களுக்கு இருக்கா? அப்போ எப்படி இது அதுலெல்லாம் இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் போற்றத்தக்கது. அது எங்கள் தாத்தா சிவானந்தத்தோட கம்யூனிசம் செத்து போச்சு, சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு. வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்கள் அப்பா நல்லகண்ணு. நீங்கள் ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து 100 ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகானுக்கு நீங்கள் ஏன் ஒரு கூட்டம் நடத்தலை? ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தலை? ஏன் இந்த அரசு செய்யலை? கம்யூனிஸ்ட கட்சிகளின் தயவுல தானே இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு, பேரறிஞர் அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு, ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு, எங்கள் ஐயா வாழும் இன்னைக்கு மகாத்மா இருக்காருல்ல நல்லது, அவன் சிறை சென்ற காலங்கள் போனாரா இல்லையா? மீசை முடிய புடுங்கினானா இல்லையா? சுருட்டால சுட்டானா இல்லையா? அப்போ அந்த விடுதலை போராட்டம் விலகாம நின்ற மகன் வார்டு கவுன்சிலர் பதவி அனுபவிச்சது உண்டா? யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவர் நிற்கும் போது அவரை சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவாக நின்று பிஜேபி ஆதரித்து கூட்டணி வச்சு அவரை தோக்கடித்தது இந்த திமுக தான். இன்னைக்கு இருக்கும்போது அரசு விழாவாக எடுத்து இந்த கருணாநிதி ஐயாவுக்கு 100ஆண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடுகிற நீங்கள் 100 ஆண்டை வாழுகிற காலத்தில் தொட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு 100ஆண்டு விழாவை வந்து வாழுகிற காலத்தில் எடுத்த அரசு விழாவை எடுத்து பாராட்டக்கூடாதா? நீங்கள் பாருங்க, என்னைய பாருங்க, இது கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்கள் நீங்கள் செய்யலை. அதை யாரோ தனிப்பட்ட முறையில் இருக்க மணிவண்ணன் ஒரு பழக்கடை வச்சுட்டு ஒரு முன்னெடுத்து எங்கள் ஐயா நெடுமாறனை கூப்பிட்டு அவர்களாக சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அதில் நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போகிறாரு முதலமைச்சர். ஏன் நீங்கள் செய்யக்கூடாதா? இவ்வளோதான் உங்களுக்கு மதிப்பு இருக்குது.